ஃபுட்பால் சேனல் மட்டும் ஆரம்பித்தா பத்தாதுடா, ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஃபுட்பால் சொல்லித்தரேன்னு சொன்னேன். எங்கேருந்துடா ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு இதை பற்றின விஷயம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்கள், ஆனால் ஃபுட்பால்னாவே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் போட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுட்பாலை எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதான் ரூல் 101 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்ப்போம். சொல்லி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் த சேனல் என்னன்னு பார்த்தா ஃபுட்பாலை எப்படி ஃபாலோ பண்ணுறது. 2024 ஆயிடுச்சு, ஐயோ லேட் ஆயிடுச்சு போலே நம்ம இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான டைம். சீசன் ஆரம்பித்து ஒரே ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே இந்த வருஷம் சீசன் வந்து ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தான் ஒரே வாரம் தான் ஆயிருக்கு சீசன் ஆரம்பித்து. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து டாப் 5 யூரோப்பியன் லீக்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அந்த லீகை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம்னா வந்து பார்க்லேஸ் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட்ல இருந்தது இப்போ வந்து வெறும் ஸ்பான்சர்லாம் வேணாம் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ பேசிக்கலி இது பிரீமியர் லீக் என்னென்னா இங்கிலாண்டில் நடக்கிற கிளப்பு காம்படிஷன். இப்போது ஐபிஎல் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி இங்கிலாண்டில் நடக்கிற ஃபுட்பால் கிளப்பு காம்படிஷன். இதுதான் வந்து டாப் கப் காம்படிஷன் இங்கிலாண்டில். ஸோ இது வந்து பிரீமியர் லீக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 20 கிளப் இருக்குது. வருஷம் 20 கிளப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீமும் வந்து 38 மேட்ச் ஆடுவாங்க. 19 மேட்ச் வந்து சொந்த ஸ்டேடியம். இப்போ சென்னை வர்சஸ் மும்பைனா சேப்பாக்கில் ஆடுவாங்க, மறுபடியும் வாங்கடையில் போய் ஆடுவாங்களா, அது மாதிரி வந்து ஃபுட்பால்லையும் 1 ஹோம் 1 அவேன்னு ஆடுவாங்க. இந்த ஒரு டீம் வந்து மீதி 19 டீம்ஸையும் 2 வாட்டி ஆடணும், 1 ஹோம் 1 அவே. ஸோ மொத்தம் 38 கேம் நடந்து முடிக்கும். எப்போனா ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீக்கெண்ட் சனி ஞாயிறு வரும், இல்லை சம்டைம்ஸ் வந்து செவ்வாய் புதன் அப்போ கூட வரலாம். ஆரம்பித்து மே மாதம் மே மாதம் தான் போய் முடியும். ஸோ இதில் எப்படின்னா 20 கிளப்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, 20 கிளப்பில் வந்து வருஷம் வந்து கடைசி 3 கிளப்பாக முடிக்கிறாங்கல்ல, அந்த 3 கிளப் வந்து எட்டி வச்ச மாதிரி எட்டி தள்ளி விட்ருவாங்க, சீப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ருவாங்க. ஸோ அந்த 3 கிளப்பு வந்து நெக்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லப்படுற அடுத்த ஒரு ஸ்டெப்பு கீழே அதுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அங்கிருந்து 3 கிளப்பு மேலே வருவாங்க. ஸோ இதான் வருஷம் மாறிட்டே இருக்கு. எப்பவுமே ஜெயிக்கிறவன் தோக்கிறவன் ஐபிஎல் மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னா என்ன அதில் ஒரு நல்லது இருக்குது. ஸோ அதனால் 3 கிளப்பு யாரும் ரொம்ப மோசமாக ஆடுறாங்கன்னா 38 மேட்ச் கழித்து அவங்க அடுத்த டிவிஷனுக்கு போயிடுவாங்க. கீழே இருந்து எவன் டாப்பில் அந்த டிவிஷனில் முடிக்கிறானோ அவங்க 3 கிளப்பு மேலே வருவாங்க. அதில் எப்படி நடக்கும்னு பார்த்தா கீழேருந்து வரவங்கள டாப் 2 முடிக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவாங்க. 3rd 4th 5th 6th இந்த 4 பொசிஷனில் முடிக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளார விளையாடி அந்த 3rd பொசிஷனும் மேலே வரும். ஓகேவா? ஸோ அடுத்த சீசன் எப்படின்னு பார்த்தா அந்த மீதி 3 மேலே வந்தவங்களும் மீதி இங்கே இருக்கிற 17 சேர்ந்து இதை ஆடுவாங்க. இது ஒரு ட்ரோஃபி. 2வது ட்ரோஃபி என்னன்னு கேட்டால் FA கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த FA கப் எப்படின்னா பிரீமியர் லீக்ல இருக்கிறவங்க, செகண்ட் டிவிஷனில் இருக்கிறவங்க, 3rd டிவிஷனில் இருக்கிறவங்க எல்லா கிளப்ஸையும் சேர்ந்து ஒரு மாதிரி என்னமோ ட்ராலாம் போட்டு ஃபஸ்ட்டு 60 டீம்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் இந்த பிரீமியர் லீக் சைட்ஸ் எல்லாம் உள்ளே போகும்போது 4th ரவுண்டு வந்துடும், 3rd ரவுண்டு இல்லை 4th ரவுண்டு வந்துடும். அப்போ இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 கிளப்ஸ் மாதிரி ஆரம்பித்து 3rd ரவுண்ட்லேருந்து ஒவ்வொன்றா ஸ்ட்ரெயிட் நாக் அவுட், ஒரே கேம் தான். அது எங்கே நடக்கும்னா நம்ம நியூட்ரல் வென்யூன்னு சொல்ல முடியாது. இந்த 2 கிளப்பில் ஏதோ ஒரு கிளப்புடைய ஹோமில் தான் நடக்கும். 2 லெக் கிடையாது, ஒரே லெக் தான், ஸ்ட்ரெயிட் நாக் அவுட் மாதிரி தான். அதனால் வந்து அங்கே ஒரே மேட்ச் நடந்து இப்போ எவன் தோக்குறானா அடித்து வெளியே போய் 64 வந்து 32 மாதிரி 32 வந்து குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்னு போய் ஒரு வினர் இருப்பாங்க. இது வந்து அடுத்த கப். அதுக்கு பேர் வந்து FA கப். 3வது கப் என்னன்னு பார்த்தா கேரபாவோ கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரபாவோ கப்புமே சும்மா ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாங்களே, ஒரு டோர்னமெண்ட்டை போடலாமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ஒரு டோர்னமெண்ட்டை விளையாடப்படுற அது வந்து அதுக்கு பேர் வந்து கேரபாவோ கப். ஏன்னா அந்த கேரபாவோங்கிறது அந்த எனர்ஜி ட்ரிங்கோடைய பேர். ஸோ அதனால் அதுக்கு பேரே வந்து கேரபாவோ கப்பு. அதுவும் FA கப் மாதிரி தான். அடுத்தடுத்த டிவிஷன்ஸில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பிரீமியர் லீக்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு இப்போ ட்ராலாம் பண்ணி மறுபடியும் அகெயின் தான் சொல்கிற மாதிரி 32 வந்து குவார்டர் ஃபைனல் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து ஃபைனல் வந்து அவங்க ஒரு ட்ராஃபி ஜெயிப்பாங்க. ஸோ இது வந்து 3 ஆச்சா. இதெல்லாம் இல்லாமல் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ், இந்த யூரோப்பியன் காம்படிஷனுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற எல்லா லீகுமே இந்த யூரோப்பியன் காம்படிஷன் ஆடுவாங்க. ஏன்னா இது எல்லாமே யூரோப்பில் இருக்கிற நாடு தானே. அப்போ யூரோப்பியன் காம்படிஷன் அவங்களுக்குள்ளே ஆடணும்ல. கிரிக்கெட்டில் எப்படி சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு ஒன்று நடந்துச்சு இல்லை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து இப்போ கேன்சல் ஆகி போச்சு. ஏன்னா எந்த ஸ்பான்சரும் கிடைக்கலன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அப்படி நடந்த மாதிரி வந்து இங்கே வந்து யூரோப்பியன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்டு இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தா வந்து இந்த பிரீமியர் லீக்ல முடிக்கிற டாப் 4 அந்த சீசன் முடியும் போது இந்த ஃபஸ்ட்டு 4 முடிக்கிறாங்கல்ல அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் போயிடுவாங்க.
5th and 6th யூரோப்பா லீக் போயிடுவாங்க. 7th முடிக்கிறவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக் போயிடுவாங்க. ஸோ 3 யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் இருக்குது. அந்த 3த்துலேயும் இவங்க எல்லாம் போயிடுவாங்க. இதெல்லாம் தவிர்த்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அதுக்கு பேர் வந்து கம்யூனிட்டி ஷீல்டு. இந்த கம்யூனிட்டி ஷீல்டுங்கிறத வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச். இதில் என்ன ஆடுவாங்கன்னு பார்த்தா, பிரீமியர் லீகை ஜெயித்தவங்களும் எஃப்ஏ கப்பை ஜெயித்தவங்களும் ஒரே மேட்ச் வெம்பிளிங்கிற ஸ்டேடியமில் வந்துட்டு, இங்கிலாந்துடைய நேஷ்னல் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியமில் வந்து ஒரே மேட்ச்சு இவங்க நடத்த முடிச்சிடுவாங்க. இதுதான் வந்து கம்யூனிட்டி ஷீல்டு. ஸோ மொத்தமாக இங்கிலீஷ் சீசனில் வந்துட்டு ஒரு ஃபுல் சீசனில் இங்கிலீஷ் ஃபுட்பால் கிளப்ஸ் யூகேயில் நடக்க போகிற காம்படிஷன்ஸ்ன்னு பார்த்தா இத்தனை காம்படிஷன்ஸும் இருக்குது. இதுதான் வந்து இங்கிலாந்து நடந்து முடிகிற காம்படிஷன். இதுதான் வந்து உலகத்தில் அதிகமாக பார்க்கப்படுற காம்படிஷன். அதிகமாக பார்க்கப்படுற லீக்ஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீகு, அப்புறம் இது கூட வர காம்படிஷன்ஸ் தான் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அதிகமாக பார்க்கப்படுற ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்பானிஷ் லீக்ஸ் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டில் வந்து இதே மாதிரி இங்கிலாந்து நடக்கிற மாதிரி நாங்கள் ஸ்பெயின் நாங்களும் ஒன்று பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் பண்ணுறாங்க. அதனுடைய லீக் பேர் வந்துட்டு லாலிகா. அந்த லாலிகாலையும் இதே மாதிரி வந்து 20 டீம்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டீமும் வந்து மற்ற டீம்ஸை ஹோம் அண்ட் ஆடுவாங்க. ஸோ 38 மேட்ச் நடக்கும். அதே மாதிரி கடைசியில் மீதி 3 டீம், கடைசியாக முடித்த 3 டீம் கீழே போயிடுவாங்க. கீழே இருக்கிற 3 டீம் வந்து மேலே வருவாங்க. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 முடித்தவங்க வந்துடுவாங்க. 3rd முடித்தவங்க வந்து 3, 4, 5, 6 நடக்கிற பிளே ஆஃபில் ஜெயிச்சு அவங்க வந்து மேலே வந்து சேருவாங்க. வருஷம் இதே தான் வந்து லாலிகாலையும் நடக்கும். லாலிகாவில் இருக்கிற டொமஸ்டிக், ஸ்பெயினில் வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கோப்பா டெல் ரே. நான் வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல அந்த இங்கிலீஷில் நடக்கிற கப்பு பேர் எஃப்ஏ கப் அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து கோப்பா டெல் ரே. இந்த கோப்பா டெல் ரேல வந்துட்டு லாலிகாவில் இருக்கிற சைட்ஸு, 2nd டிவிஷனில் இருக்கிற சைட்ஸு, அதுக்கப்புறம் 3rd டிவிஷன்லேயே இருக்கிற 2-3 சைட்ஸு, அது இல்லாமல் ஸ்பெஷலாக இன்விடேஷன் கொடுத்து கூட ஏதோ ஐலாண்ட், ஸ்பெயின் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் இருக்கிற கிளப்ஸை எல்லாம் கூட கூப்பிடுவாங்களாமா. ஸோ அந்த கிளப்ஸை எல்லாமும் கூப்பிட்டு கூட நடத்தப்படுற காம்படிஷன் தான் வந்து கோப்பா டெல் ரே. அதே மாதிரி தான் 60 டீம்லேருந்து ஆரம்பித்து 5th ரவுண்ட் 32 வந்து குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வந்து முடியும். இந்த கோப்பா டெல் ரே மாதிரி தான் வந்துட்டு இன்னொன்று வந்து சூப்பர் கப், ஸ்பானிஷ் சூப்பர் கப், சூப்பர் கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு பார்த்தா, நான் அந்த கம்யூனிட்டி ஷீல்டுன்னு சொன்னேன்ல, எஃப்ஏ கப்பை வின் பண்ணவங்களும் பிரீமியர் லீகை வின் பண்ணவங்களும் சேர்ந்து ஆடுவாங்க ஒரே ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு மேட்ச்சு, அது ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து இதுவும் ஒரு கப்பு. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தா, பிரீமியர் இது லாலிகாவில் ஃபஸ்ட்டு முடித்தவங்களும் 2nd முடித்தவங்களும் இதில் கோப்பா டெல் ரேலேயே வின்னர்ஸும் ரன்னர்ஸும் சேர்ந்து 4 பேராக சேர்ந்து இந்த டோர்னமெண்ட் ஆடுவாங்க. அதாவது லாலிகா எவ்வளோ மூலக்காரன்னு பார்த்தா, இதுலேயே ஒரு டீலை போட்டு வந்து சவுதியில் போய் பேசி, இந்த டோர்னமெண்ட் நான் உங்கள் நாட்டில் நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் வருஷம் எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2029 வரைக்கும் டீலை போட்டாங்க. ஸோ 2029 வரைக்கும் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து இவங்களுக்காக 135 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் வந்து வருஷம் அங்கே தான் போய் நடக்கும். யாரெல்லாம் பாடுவாங்கன்னு பார்த்தா, லாலிகாவில் ஃபஸ்ட்டு முடித்தவங்க, 2nd முடித்தவங்க, அதே மாதிரி வந்து கோப்பா டெல் ரேல வின் பண்ணவங்க, கோப்பா டெல் ரேல் ரன்னர்ஸ் அப், இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த ஒரு இதுக்காக போட்டி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கோப்பா டெல் ரேல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு அப்படின்னு பார்த்தா, யூரோப்பா லீக் அப்படின்னு போகிறப்படுற அந்த காம்படிஷனுக்கு பரிசு. அது யூரோப்பா லீக் என்ன சொன்னால், அந்த யூரோப்பியன் காம்படிஷன் சொன்னேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு 4ல் லாலிகாவில் முடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு போயிடுவாங்க. 5th முடிக்கிறவங்க யூரோப்பா லீகுக்கு போயிடுவாங்க. 6th முடிக்கிறவங்க யூரோப்பா லீக் போவாங்க. ஆனால் அந்த 6th முடிக்கிறவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து அந்த கோப்பா டெல் ரேவுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க உள்ளே போயிட்டு 7th முடிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் டாப் 6லேயே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிளப்பை வந்து கோப்பா டெல் ரே வின் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் டைரெக்டாக வந்து யூரோப்பா லீக்கு போயிடுவாங்க. 7th முடிக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு போயிடுவாங்க, என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் லீக் ஒன்று இருக்குல்ல, 7th முடிக்கிறவங்க வந்துட்டு கான்ஃபரன்ஸ் லீக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் டாப் 4 சாம்பியன்ஸ் லீக், 5th யூரோப்பா லீக், 6th யூரோப்பா லீக். ஆனால் அந்த 6th டாப் 6ல் முடியாத டீம்ஸ் வந்து இதே ஜெயிச்சிட்டா, கோப்பா டெல் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க யூரோப்பா லீக் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெயினில் நடக்கப்படுற வருஷம் நடக்கப்படுற கப் காம்படிஷன். எதுக்கு இந்த யூரோப்னு சொல்கிறான்னு கேட்குறீங்களா? வருஷம் ஆடுறோம், ஏதாச்சும் ஒரு இன்சென்டிவ் வேணும்ல, எதுக்கு ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூரோப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் வருஷம் வந்து இந்த ஃபுட்பால் வந்து ஸ்பெயினில், இந்த இங்கிலாண்டில், அடுத்து நான் வரப்போகிற மாதிரிங்க இட்டாலி, ஜெர்மனி எல்லாத்துலேயுமே வந்து யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு மாங்கன்னு சீசன் ஃபுல்லாக ஆடுவாங்க. சரிங்களா? இதான் வந்து ஸ்பெயினில் நடக்கப்படுற காம்படிஷன்.
ஸ்பெயினுக்கு அப்புறம் என்ன லீக் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனி, அதுக்கு பேர் வந்து புண்டஸ் லீகா. இந்த புண்டஸ் லீகாவில் வந்துட்டு பிரீமியர் லீக், லா லீகா மாதிரி இல்லாமல் 18 டீம் போதுண்டா, எக்ஸ்ட்ரா டீம் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் வந்து அடுத்த 2 டீமையும் கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ மொத்தமாகவே 18 கிளப்ஸ் தான் வந்து புண்டஸ் லீகாவில் ஆடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எத்தனை மேட்ச் ஆடுவாங்க? கரெக்ட், 34 மேட்ச், 17 ஹோம் 17 அவே. ஸோ மொத்தமாக 34 மேட்ச் தான் புண்டஸ் லீகாவில் நடக்கும். அதில் வந்து கடைசி 2 முடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலிகேட் ஆயிடுவாங்க. தேர்டு பிளேஸில் லாஸ்ட்லேருந்து தேர்டு முடிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் டிவிஷனில் தேர்டு முடிக்கிறாங்கல்ல, டாப் 3 தேர்டு முடிக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேர்த்துக்குள்ள மேட்ச் நடக்கும். எப்படி நல்லா இருக்குல்ல? அவங்க 2 பேர்த்துக்குள்ள 2 லெக் மேட்ச் நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து புண்டஸ்லீகா வந்துருவாங்க. இப்போ மேலே இருக்கிறவங்க தேர்ட் பிளேஸ் 2மே தோத்துட்டாங்கன்னா அவங்க கீழே போயிடுவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வந்துடுவாங்க. இல்லை பாவம் அங்கே முடித்தவங்க அதையும் தோத்துட்டாங்கன்னா இங்கே மேலே இருக்கிறவங்க மேலேயே இருந்துருவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 அங்கே முடிக்கலாம் செகண்ட் டிவிஷன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவாங்க. லாஸ்ட் 2 ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுவாங்க. ஸோ இதான் வந்து ஜெர்மனியில் நடக்கப்படுற லீகு. அங்கேயும் அதே மாதிரி கப் இருக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு கப் என்னன்னு பார்த்தா டிஎஃப்பி போக்கல். இந்த டிஎஃப்பி போக்கல் என்னென்ன விஷயம்னா, இங்கே இங்கிலீஷில் நடக்கிற இது எஃப்ஏ கப் மாதிரியோ ஸ்பெயினில் நடக்கிற கோப்பா டெல் ரே மாதிரியோ தான் இதுவும். இதுலேயும் 64 டீம் ஆரம்பித்து செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், அதில் எல்லாத்துலேயுமே கிளப்ஸ் அந்த வந்து புண்டஸ் லீகா இருக்கிற கிளப்ஸும் வந்து சேர்ந்து எல்லாருமே ஆடி வழக்கம் போல் ஒவ்வொரு ஸ்டேஜ் எல்லாம் நாக் அவுட் தான், ஒரே கேம் தான். எல்லாம் நாக் அவுட் பண்ணி மேலே வந்து கடைசியில் வின் பண்ணுறது பேர் தான் வந்து டிஎஃப்பி போக்கல். இது மட்டும் விட்டா எப்படி? நம்ம புண்டஸ் லீகாவில் ஜெயிச்சவங்களுக்கும் டிஎஃப்பி போக்கலுக்கு ஜெயிச்சவங்களுக்கும் ஒரு கப் வைக்கணும்ல, அதான் வந்து டிஎஃப்எல் சூப்பர் கப். அது வந்து எப்படின்னா ஒரே கேம் தான், பிரீமியர் லீக் மாதிரி இவனுங்க வச்சுட்டாங்க. ஒரே கேமு டிஎஃப்எல் சூப்பர் கப். புண்டஸ் லீகாவில் ஜெயிக்கிறவங்களுக்கும் டிஎஃப்பி போக்கலில் ஜெயிக்கிறவங்களுக்கும். இதில் ஒருவேளை 2யுமே ஒரே கிளப் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு என்ன ஆகுனா, டிஎஃப்பி போக்கல் ரன்னர்ஸ் அப்பா முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட் ஆடுவாங்க டிஎஃப்எல் சூப்பர் கப். அந்த ஒரே கேம் சீசன் ஆரம்பிக்கும் போது நடக்கும். ஸோ அந்த கேமை வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கப்பு போகும். இதுதான் வந்து ஜெர்மனியில் நடக்கிறது. இதுலேயும் வந்து யார் யூரோப்பில் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் தான். ஜெர்மனிலேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 முடிக்கிறவங்க சாம்பியன்ஸ் லீக் போவாங்க, 5th முடிக்கிறவங்க வந்து யூரோப்பா லீக் போவாங்க. இதில் ஜெயிக்கிறவங்க டிஎஃப்பி போக்கலில் ஜெயிக்கிறவங்களுக்கு யூரோப்பா லீக் ஸ்பாட் கிடைக்கும். 7th முடிக்கிறவங்க வந்துட்டு கான்ஃபரன்ஸ் லீக் போவாங்க. இதே தான் ஜெர்மனிலையும் வந்து அதே மாதிரி தான் செட்டப்பில் நடந்து அவங்கவுங்க யூரோப்புக்கு போய்ப்பாங்க. ஜெர்மனி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 4th லீகா வந்து இட்டலியில் நடக்கிற லீகை பற்றி பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்துட்டு 4th நம்ம பார்க்க போகிற லீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டலி. ஸோ இட்டலி கண்ட்ரியில் இருக்கிற லீக்ஸு டோர்னமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து செரி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. செரி ஆல் என்னென்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் 20 டீம்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் வந்து 19 ஹோம் அண்ட் 19 அவே கேம் ஆடி மொத்தம் 38 கேமு. அதில் டாப் முடிக்கிறவங்களுக்கு ட்ரோஃபி கிடைக்கும். கடைசி 3ல் முடிக்கிறவங்க, கடைசி 2ல் முடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் ரெலிகேஷன். 3rd முடிக்கிறவங்க வந்து மேலே இருந்து செகண்ட் டிவிஷன் 3rd முடிக்கிறவங்களோட ஒரு பிளே ஆஃப் ஆடுவாங்கல்ல, போனதாக சொன்னல அதே மாதிரி இங்கேயும் ஹோம் அண்ட் அவே பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஆடி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து செரியாலே இருந்துருவாங்க. நான் சொல்கிறது செரியா பி அப்படின்னு சொல்லுவாங்க. செரி பி, செரியா இது செரி பி. செரி பியிலேருந்து 3 டீம்ஸ் மேலே 2 டீம்ஸ் வருவாங்க, 3rd டீம் பிளே ஆஃப் ஆடுவாங்க. ஸோ மேலே 3-3 வரை கீழே போகும். அதே இதுதான் வந்து லீக் நடந்து முடிக்கிறது. அடுத்தது ஒரு கப் காம்படிஷன் வைக்கணும்ல, எப்படி எல்லா நாடும் பண்ணுறாங்க, இப்போ நம்மளும் பண்ணணும்ல. அதுக்கு பேர் வந்து கோப்பா இட்டாலியா. கோப்பா இட்டாலியாவில் ஆஸ் யூஷுவல் தான் அகைன் செரியா, செரி பி, செரி சி எல்லா கிளப்ஸும் சேர்ந்து போட்டு 64 டீம் 32 ஆகும். 32 14 8 4 2 1 அதில் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ அதே தான் கப் காம்படிஷன் ஸ்ட்ரெயிட் நாக் அவுட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2யுமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ஆடணும்ல, அதுக்கு பேர் வந்து சூப்பர் கோப்பா இட்டாலியா அப்படிங்கிறது பேர் தானே, இட்டாலியானா, சூப்பர் கோப்பா இட்டாலியானா அப்படிங்கிற பேர். அந்த சூப்பர் கோப்பா இட்டாலியானாவில் வந்து வின்னர் ஆஃப் செரியா அண்ட் வின்னர் ஆஃப் சூப்பர் கோப்பா இவங்க 2 பேருமே சேர்ந்து சூப்பர் கோப்பா இட்டாலியானா ஆடுவாங்க. அது 1 லெக் கேம் தான், ஒரே ஒரு கேம் தான். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரோஃபி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே வரணும் யூரோப்பில் என்னென்னு எடுத்து பார்த்தோம்னா இட்டாலியிலையும் அதே தான் 4 டாப் 4 வந்து சாம்பியன்ஸ் லீக் போயிடுவாங்க. 5th யூரோப்பா லீக்கும் 6th பதிலாக சூப்பர் கப் ஜெயித்தவங்க வந்து சூப்பர் கோப்பா அப்படிங்கிறத ஜெயித்தவங்கள வந்துட்டு யூரோப்பா லீக் போவாங்க. 7th இருக்கிறவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக் போயிடுவாங்க. இதுதான் வந்து இட்டாலியில் நடக்கிற லீகோடைய ட்ரோஃபீஸ் அண்ட் அவங்களுடைய லீகோடைய சமாச்சாரம். ஓகே, நம்ம கடைசியாக டாப் 5 லீக்ஸில் எந்த கண்ட்ரி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ். அதுக்கு பேர் வந்து லீக் உன் அப்படின்னு சொல்ல போகிற லீக் பேர் தான் வந்து ஃப்ரான்ஸில் நடக்குது வருஷம். அந்த லீக்லேயுமே வெறும் 18 டீம் தான் இருக்காங்க. ஸோ 34 மேட்ச் தான் ஒவ்வொரு கிளப்புமே ஆடுவாங்க.
அண்ட் ஆஸ் யூஷுவல் தான் அதில் வந்து பாட்டம் 3 வந்து ரெலிகேட் ஆகிடுவாங்க. முள்ளு கீழே இருந்து 3 மேலே வருவாங்க. அதில் 2 வந்து ஆட்டோமேட்டிக் ரெலிகேஷன். தேர்டு வந்து ஆஸ் யூஷுவல் கீழே இருந்து தேர்டு முடிக்கிறவங்களோட ஒரு பிளே ஆஃப்ஸ் நடந்து அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து மேலே வருவாங்க. இது வந்து லீக் 1 அப்படின்னு சொல்லப்படுற லீகில் தான் வந்து ஃப்ரான்ஸ் நடக்குது. ஸோ அதில் இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பிஎஸ்ஜி, இப்போ மெஸ்ஸி கூட போயிட்டு வந்தார்ல, அந்த இதில் நடக்கிறதா வந்து பிஎஸ்ஜியில் இருந்தார் மெஸ்ஸி. எம்பாப்பே அங்கே இருந்தார், நெய்மார் அங்கே இருந்தார், ஏகப்பட்ட பேர், டிமரியா அங்கே இருந்தாங்க, ராமாஸ் அப்படின்னு சொல்கிறப்படுற பயங்கரமான டிஃபெண்டர், அவங்க எல்லாருமே வந்து பிஎஸ்ஜிக்கு ஆடினார். ஒரு காலத்தில் பெக்கமே போய் ஆடினார் பிஎஸ்ஜிக்கு. ஸோ இது வந்து பயங்கரமான பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ். இதில் எங்கேன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸில். ஸோ இதான் வந்து மெயின் லீகு. இவங்களுக்கும் டொமஸ்டிக் காம்படிஷன்ஸ் இருக்குது. அதில் டொமஸ்டிக் காம்படிஷன் பேர் கரெக்டாக சொல்கிற கேளுங்க. அதில் பேர் என்ன, கூப் டி லீக். இந்த கூப் டி லீக்ங்கிறதுல வந்து நம்ம இங்கிலீஷில் நடக்கிற எஃப்ஏ கப் மாதிரி லீக் 1 சைட்ஸும் லீக் 2 சைட்ஸும் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் லீக், செகண்ட் லீக்ல இருக்கிற செகண்ட் டிவிஷனில் இருக்கிற சைட்ஸ் எல்லாமே சேர்ந்து அதே தான் ஒரு கப் காம்படிஷன், ஸ்ட்ரெயிட் நாக் அவுட்ஸ். அதில் நாக் அவுட்ஸ் விளையாடிட்டு அதுக்கு ஒரு வின்னர் வருவாங்க. அதுக்கு ஒரு வின்னர் வந்து என்ன பண்ணும், இதுக்கு ஒரு டோர்னமெண்ட்டை போடுவாங்க. கரெக்டாக. ஸோ இதனோட டோர்னமெண்ட் பேர் வந்து ட்ரோஃபே டே சாம்பியன்ஸ். இந்த ட்ரோஃபே டே சாம்பியன்ஸுங்கிற லீகில் தான் என்ன அது வந்து இந்த ஷீல்டு மாதிரி ஒரே ஒரு மேட்ச்சு. லீக் 1 வின் பண்ணுறவங்களும் கூப் டீலா லீகை வின் பண்ணுறவங்களுக்கும் ஒரே ஒரு மேட்ச் நடந்து வந்து அது வந்து ட்ரோஃபே டே சாம்பியன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அதனோட வின்னராக அவங்க வந்து சொல்லிப்பாங்க. கடைசியாக யூரோப் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு கேட்ச் இருக்குது. டாப் 3ல ஸ்பான்ஸில் முடிக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சாம்பியன்ஸ் லீக்குக்கு போவாங்க. 4th முடிக்கிறவங்க வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் டு த சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜஸ் தான் போவாங்க. டைரெக்டாக போக மாட்டாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் டு தி சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜஸ் அங்கே தான் வந்து 4th முடிக்கிறவங்க போவாங்க. 5th முடிக்கிறவங்க வந்து டைரெக்டாக யூரோப்பா லீக் போயிடுவாங்க. 6th முடிக்கிறவங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீகுடைய குவாலிஃபையர்ஸ்க்கு போவாங்க. டைரெக்டாக கான்ஃபரன்ஸ் லீக்கும் போக மாட்டாங்க. கான்ஃபரன்ஸ் லீக்கில் இருக்கிற குவாலிஃபையர்ஸுக்கு தான் வந்து 6th முடிக்கிறவங்களும் போவாங்க. ஸோ எல்லா லீகை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேடா கௌதம், இப்போ நாங்கள் எப்படிடா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நான் இல்லை. ஆனால் சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். டிப் நம்பர் 1, எந்த பிளேயரு கூட அட்டாச் ஆகி இந்த பிளேயர் எனக்கு பிடிக்கும், அந்த பிளேயர் எந்த கிளப்பில் விளையாடுறாரோ அதனால் நான் பார்க்கறப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. மேபி நீங்கள் அப்படி ஆரம்பிக்கலாம், ஓகே பரவாயில்ல, அதுக்கு நான் விட்டுறேன். நீங்கள் அப்படி ஆரம்பிங்க. ஆனால் அந்த பிளேயர் வந்து அந்த கிளப்பை விட்டு வேறு கிளப்பு கூட போயிடலாம். ஆனால் அதனால் பிளேயர் மாறிட்டான் நானும் கிளப்பை மாற்றி போயிடுவேன் மட்டும் மாறாதீங்க. நீங்கள் கிளப்பை முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு அந்த ஒரு கிளப்பை தான் சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டும். ஸோ கிளப்பை எப்படி ஃபாலோ பண்ணுறது, கிளப்பை வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லா லீகையுமே பாருங்கள். ஸோ பிரீமியர் லீக் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் அப்படிங்கிற சேனலில் வரும். லா லீகா வந்து இந்த வருஷம் போன வருஷம் வரைக்கும் ஜியோ சினிமாவில் போட்டுருந்தாங்க, இந்த வருஷம் டெலிகாஸ்ட்டே இல்லைன்ட்டாங்க. புண்டஸ் லீகா வந்து சோனி 10 நெட்வொர்க்கில் வருதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த ஃப்ரான்ஸ் லீகும் வந்து சோனி 10 நெட்வொர்க்கில் வருதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இட்டாலியன் லீக் வந்து அதுவும் இந்தியாவில் டெலிகாஸ்ட் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு லிங்க் கிடைக்கும், ஆன்லைனில் போய் தேடினீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் இந்த லீக் மேட்சஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, கிளப்புக்கோட பிளேயருக்கோட அட்டாச் ஆகிடாதீங்க, கிளப்பை தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அதுதான் வந்து மெயின் விஷயம். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொன்ன மாதிரி மறக்கா தாவக்கூடாது. ஏதோ ஒரு கிளப்பை முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கிளப்லேயே முக்கால்வாசி நாள் இருக்கணும். லைஃப் ஃபுல்லாக அந்த கிளப்லேயே இருந்துக்கிட்டு அப்பாடா நமக்கு இந்த கிளப்பு தான்டா, என்ன மோசமாக ஆனாலும் அந்த கிளப்பை சப்போர்ட் பண்ணுறதா ஒரு ஃபேனுடைய கடமை. அதனால் யோசிச்சுக்கிட்டு எந்த கிளப்பு வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக முடிவு பண்ணுங்கள். எந்த பிளேயருக்கூடையும் அட்டாச் ஆயிடாதீங்க. அதை வந்து மெயின் பாயிண்ட். ஓகேவா? கடைசி பாயிண்ட் நம்பர் 3, இந்த ஒவ்வொரு லீக்லேயும் நான் ஒவ்வொரு டீமை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நோ. ஒரே லீகில் நீங்கள் ஒரே கிளப் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த யூரோப்பியன் காம்படிஷன் வரும்போது அவங்களுக்குள்ள மேட்ச் வந்துச்சுன்னா அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையாகி போயிரும்ல. இன்னொரு டீம் பிடிக்கலாம், ஆனால் ஒரு டீமுடைய ஃபேனாக தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் நம்ம கிரிக்கெட் மாதிரி ஐபிஎல்ல ஒன்று, நான் வேறு லீக்கில் போய் இன்னொரு லீக்கில் போய் இன்னொன்று நம்ம சூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆட மாட்டாங்க, சான்ஸ் இல்லை. பட் ஃபுட்பாலில் அப்படி இல்லைல்ல. ஸோ அதனால் ஃபுட்பாலில் ஒரே ஒரு கிளப்பை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி டிப்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா எல்லா டீம்லேயும் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரம் பிடிச்சி போயிடும். அடுத்த வீடியோவில் ரொம்ப கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். டாடா, பை அண்ட் டேக் கேர்.